பென்சல் புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னை பட்டினப்பாக்கத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. புயல் காரணமாக தற்போது சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் கடலானது மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. பென்சல் புயல் காரணமாக தற்போது கடல் அலைகள் ஆக்ரோஷமாக எழும்பி வருகிறது. பட்டினப்பாக்கம் கடற்பகுதியில் தற்போது கடல் சீற்றமானது ஏற்பட்டுள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பென்சல் புயல் எதிரொலி காரணமாக தற்போது பல்வேறு பகுதிகளில் கடல் சீற்றம் காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பட்டினப்பாக்கம் பகுதியில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. அத்துடன் அலைகள் ஆக்ரோஷமாக காணப்படுகிறது. இதனால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்டினப்பாக்கம் பகுதியில் கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. கடல் அலைகள் ஆக்ரோஷமாக எழும்புவதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். பென்சல் புயல் காரணமாக சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் தற்போது கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். பென்சல் புயல் காரணமாக சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் கடலானது சீற்றத்துடன் காணப்படுகிறது. அலைகள் ஆக்ரோஷமாக காணப்படுவதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்டினப்பாக்கம் கடல் சீற்றமானது தற்போது தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்டினப்பாக்கத்தில் தற்போது இருக்கக்கூடிய சூழலை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் ரங்கபாண்டி. விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் ரங்கபாண்டி, தற்போது பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்ன? இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக உருவான வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது பென்சல் புயலாக மாறியிருக்கிறது. இதன் காரணமாக இன்று மதியம் இந்த புயலானது கரை கடக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கடலானது அதிக அளவில் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுகிறது. தற்பொழுது இங்கே கிட்டத்தட்ட இந்த கரையை கடக்கும் பொழுது மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததை தொடர்ந்து தற்பொழுது பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கடலுடைய சீற்றமானது அதிக அளவில் காணப்படுகிறது. அதே போன்று கடலில் இருக்கக்கூடிய எழும்பக்கூடிய அலைகள் கரையில் அதாவது இங்கே இருக்கக்கூடிய படகுகளின் மீது மோதி செல்லும் அளவிற்கு கடற்கரையானது மிகுந்த சீற்றத்தில் இருக்கிறது. இதைத் தொடர்ந்து சென்னை மட்டும் இல்லாது கடற்கரை பகுதிகளில் அதிக அளவு மழை பொழிவும் பெய்து வரக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் ஏற்கனவே மாநகராட்சி சார்பாக கடற்கரை சீற்றம் அதிகமாக இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. மேலும் தற்பொழுது இந்த கடல் சீற்றத்தின் காரணமாக இந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் வரவிடாமல் செய்வதற்காக மாநகராட்சி தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கடல் சீற்றத்தோடு மட்டுமல்லாது சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் மழையானது அதிக அளவில் பெய்து வரக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. பென்சல் புயலானது மதியம் அதாவது 1 மணிக்கு மேலாக கரையை கடக்கக்கூடிய சூழலில் இந்த கடல் சீற்றத்தினுடைய தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் மழையினுடைய அளவும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் இருக்கிறது. அதே போன்று கடல் சீற்றமும் அதிக அளவில் இருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட கடல் அடையானது கிட்டத்தட்ட 4 மீட்டர் தூரத்திற்கு எழும்பக்கூடிய ஒரு சூழல் இந்த பகுதியில் இங்கே இருந்து வருகிறது. ரங்கபாண்டி நேரலையில் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.